டேய் யூடியூப் நீயுமாடா? யூடியூப் இஸ் சேஞ்சிங் எவ்ரிதிங். வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலையில் அடி, வேலை தேடுறவங்களுக்கு வாழ்க்கையில் அடி. இப்போ யூடியூப்பில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் அக்கௌண்டா இதுலேயும் அடி. சரி, நான் செவனே தானா போய்க்கு இருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கைஸ், we are screwed and we are in the end game now. நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, யூடியூப் வந்து தன்னோட மானிட்டைசேஷன் பாலிசியை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நிறையவே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏஐ வாய்ஸ் ஓவர்ஸ், ஏஐ ஸ்டோரி டெல்லிங், ரியாக்ஷன் வீடியோஸ் அண்ட் ஃபேஸ்லெஸ் வீடியோஸ். உங்களோட சேனல் இந்த கேட்டகரிஸில் ஃபாலோ ஆச்சுன்னா யூடியூப் டீம் தங்களோட சைட்லேருந்து உங்களை மாதிரி சேனல்ஸ்க்கெலாம் மானிட்டைசேஷன் கிடையாது அப்படின்றத ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக விட்டுருக்காங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இந்த நியூஸை பார்த்துட்டு நிறைய கிரியேட்டர்ஸ் ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க. நிறைய பேருக்கு நிறைய ஹோப்ஸ் இருந்திருக்கும், பட் ஆனால் எல்லாமே சரிஞ்சு போச்சு இந்த ஒரு மானிட்டைசேஷன் பாலிசி நியூஸ் வந்ததுக்கப்புறம். பட் டோன்ட் வரி, இப்போ நான் சொன்ன கேட்டகரிஸில் உள்ள சேனல்ஸ்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட சேனலை ஸ்டில் மானிட்டைஸ் பண்ண முடியும். என்னடி இது? அது எப்படின்றத நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். திஸ் கம்ப்ளீட் வீடியோ இஸ் ஆல் அபவுட் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் எலிஜிபிள் அண்ட் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் எலிஜிபிள் அண்ட் எந்த மாதிரி நான் எலிஜிபிள் வீடியோஸ்லாம் ஸ்டில் யூ கேன் மேக் இட் எலிஜிபிள் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறீங்க. டெஃபினட்டாக திஸ் வீடியோ இஸ் கோனா ஹெல்ப் யூ அண்ட் ஐ கேன் கிவ் யூ மை வேர்ட். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இஃப் யூ ஆர் நியூ டு மை சேனல், திஸ் இஸ் கார்த்திக் முருகவேல் and I upload contents related to freelancing, money, career and side incomes. Don't forget to subscribe my channel. Let's get started. So இதை நம்ம few categories பிரிச்சுக்கலாம். The first category என்னன்னா, what channels will not be monetized anymore. Number 1, AI generated content with robotic narration. That is, நீங்கள் ஏஐ வச்சு இமேஜஸ் மட்டும் ஜென்ரேட் பண்ணுறது இல்லாமல் வாய்ஸ் ஓவரையும் சேர்த்து நீங்கள் ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக இது ஏஐ வச்சு ரெடி பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் யூடியூப் இந்த மாதிரி வீடியோஸை டெஃபினட்டாக மானிட்டைஸ் பண்ணாது. நம்பர் 2, ரீயூஸ்ட் கிளிப்ஸ். ஸோ நிறைய சேனல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்ட கிளிப்ஸ் அண்ட் போட்ட வீடியோஸையே கொஞ்சம் கூட எடிட் பண்ணாமல், அதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணாமல், ஜஸ்ட் சாங்கையோ ஆடியோவையும் ஜஸ்ட் மாற்றிட்டு சேம் வீடியோஸையும் திரும்பி திரும்பி அப்லோட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணி நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க இது வரைக்கும். பட் இனிமே அந்த மாதிரி டெஃபினட்டாக பண்ண முடியாது. வேக்கப் கைஸ். நம்பர் 3, லேசி ஃபேஸ்லெஸ் கான்டென்ட்ஸ். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஃபேஸ்லெஸ் கான்டென்ட்ஸ் போகிறது பிரச்சனை இல்லை, பட் ஆனால் எந்த வித எடிட்டுமே இல்லாமல், எந்த வித கான்டென்ட்டுமே இல்லாமல், எமோஷனே இல்லாமல் நீங்கள் ஒரு வீடியோ கொடுக்குறீங்கன்னா, சும்மா ஏனோ தானே அப்லோட் பண்ணுவாங்கல்ல, சும்மா கடமைக்குன்னு வீடியோஸ் வியூஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுவீங்களே. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் டெஃபினட்டாக உங்களால் இனிமேல் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இல் ஸ்ட்ரெயிட் அவே கெட் ரிஜெக்டட் பை த யூடியூப். அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் மோட்டிவேஷ்னல் ஷார்ட்ஸ் அண்ட் கோட் ஸ்டப்ஸ். நிறைய பேர் இந்த மாதிரி மோட்டிவேஷ்னலாக ஷார்ட்ஸ் போடுறேன் அண்ட் இந்த கோட்ஸ் வச்சு ஜஸ்ட் ஒரு 4-5 இமேஜ் வச்சு அதை அப்படியே இந்த கைன் மாஸ்டர்லேயோ அரல்ஸ் வந்து கேப்கட்லேயோ அந்த 4-5 இமேஜஸ் வச்சு சாங் போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி அதை வீடியோவை போட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இனிமேல் டெஃபினட்டாக மானிட்டைஸ் ஆகாது ஆஸ் பர் யூடியூப் பாலிசி. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 4 கேட்டகரிஸுமே மானிட்டைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் நீங்கள் நினைக்கலாம், என்ன இன்னும் ரியாக்ஷன் வீடியோ பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. தே ஸ்டில் கேன் கெட் மானிட்டைஸ்ட். எப்படின்னு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ த செகண்ட் கேட்டகரி வில் பி சேஃப் சேனல்ஸ். ஸோ எந்தெந்த சேனல்ஸ்லாம் வந்து 100% சேஃப்ன்றதை நான் உங்களுக்கு லிஸ்ட் டவுன் பண்ணுறேன். நம்பர் 1, டாக்கிங் ஹெட் வீடியோஸ். டாக்கிங் ஹெட் வீடியோஸ்னால் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மதன் கௌரி. ஸோ மதன் கௌரி அவர் வந்துட்டு எப்படி போடுறாருன்னா, கம்ப்ளீட்டாக அவர் தான் வீடியோவில் இருப்பார் அண்ட் அவர் தான் பேசுவார். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ, இது ஒரு டாக்கிங் ஹெட் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நான் இந்த வீடியோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் என்னோட ரியல் வாய்ஸை வச்சு. ஸோ தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ் ஆர் 100% மானிட்டைசபிள். நம்பர் 2, vlogs. நிறையா vloggers வந்துட்டு தன்னோட எஃபர்ட் வச்சு அவங்களா வீடியோ ஷூட் பண்ணி அவங்களா அவங்களோட வாய்ஸை கொடுத்து ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணுறாங்க. ஸோ இதில் எந்த வித ஏயுமே உள்ளே வரல, கம்ப்ளீட்டாக ஹியூமன் எஃபர்ட் தான். ஸோ இட் இஸ் எலிஜிபிள். நம்பர் 3, எஜுகேஷ்னல் வீடியோஸ். ஸோ நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, ஹவு டு லேர்ன் பைத்தான், ஹவு டு பிகம் அ கான்டென்ட் கிரியேட்டர் அண்ட் ஹவு டு லேர்ன் ஜாவா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லித்தரத்துக்குன்ட்டு நிறைய லேர்னிங் வீடியோஸ் போடுவாங்க. அது இட் கேன் பி அ டாக்கிங் ஹெட் வீடியோ ஆர் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மூலிமா சிஸ்டமோட ஸ்க்ரீன் ரெக்கார்ட் யூஸ் பண்ணி அவங்களோட வாய்ஸை வச்சு சொல்லித்தரதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஹியூமன் எஃபர்ட் தான், எந்தவித ஏஐயுமே யூஸ் பண்ணல, எந்தவித லேசி ஒர்க்குமே கிடையாது. ஸோ யூடியூபுக்கு நல்லாவே தெரியும் எது லேசி ஒர்க்
அண்ட் எது எஃபர்ட் போட்டிருக்க ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் ஒன் இஸ் ஆல்சோ எலிஜிபிள். நம்பர் 4, சினிமேட்டிக் கான்டென்ட். சினிமேட்டிக் கான்டென்ட் இந்த சென்ஸ் நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுப்பீங்க அண்ட் மியூசிக் கம்போஸ் பண்ணுவீங்க அண்ட் உங்களை வச்சு நீங்கள் நிறையா வீடியோஸ் க்ரியேட் பண்ணுவீங்க இன் த ஃபார்ம் ஆஃப் சினிமா. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் 100% மானிட்டைசபிள். ஸோ நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணலாம். கோ அஹெட். அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் பாட்காஸ்ட் வீடியோஸ். 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ ஒரு பாட்காஸ்ட் செட்டப்பில் உங்களுக்குள்ளே நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிற மாதிரி வீடியோஸ்லாம் மானிட்டைஸ் பண்ணாமல் எப்படி இருப்பாங்க? தட் இஸ் கம்ப்ளீட்லி அ ஹியூமன் ஒர்க். அண்ட் இன்பிட்வீனில் நீங்கள் ஸ்டாக் ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணாலுமே அது தப்பு கிடையாது, unless your voice is present and you're delivering valuable insights. And the third category என்னன்னு பார்த்தீங்கன்னா faceless channels that are safe. and உங்களை நிறைய பேர் இந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் தான் இருக்கேன்ல. எந்த எஃபர்ட்டுமே போடாமல் ஒரு ஃபேஸ்லெஸ் சேனல் எப்படி மானிட்டைஸ் பண்ணுறது அப்படின்றத உங்கள் நிறைய பேரோட தாட்டாக இருக்கும். யூ வில் கெட் அ பர்ஃபெக்ட் ஆன்சர் அண்ட் லாட் ஆஃப் ஐடியாஸ் இன் திஸ் வீடியோ. நம்பர் 1, AI ஸ்டோரி டெல்லிங் வித் ஹியூமன் வாய்ஸ். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் AI வீடியோஸ் பண்ணலாம், பட் AI வாய்ஸ் வச்சே நீங்கள் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஹியூமன் வாய்ஸ், அதாவது உங்களோட வாய்ஸ் வச்சு நீங்கள் அந்த AI ஸ்டோரி டெல்லிங்கை கன்வே பண்ணலாம். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, திஸ் நாட் கம்ப்ளீட்லி லேசி ஒர்க். நீங்கள் AI யூஸ் பண்ணுறீங்க, பட் ஸ்டில் யூ ஹவ் கிவன் யுவர் ஓன் எஃபர்ட்டில் உங்களோட வாய்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அண்ட் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணுறீங்க. ஸோ யூடியூப் மே கன்சிடர் இட் ஆஸ் அ வேலிட் வீடியோ. ஐ ஹோப் யூ கெட் த பாயிண்ட். ஸோ நம்பர் 2 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டுட்டோரியல் யூஸிங் ஆன் ஸ்க்ரீன் வாக் த்ரூ ப்ளஸ் வாய்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு டுட்டோரியல் வீடியோ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, என்ன தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் அந்த வீடியோ ஷூட் பண்ணாலுமே தட் இஸ் வேலிட். அதுக்கு நீங்கள் உங்களோட வாய்ஸை த்ரூ அவுட் த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், லைக் நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 ஃபேஸ்லெஸ் கேட்டகரிஸை தான் உங்களால் மானிட்டைஸ் பண்ண முடியும். ஸோ எனக்கு இருக்க நாலேஜுக்கு என் சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, முதல்ல நான் சொல்கிறது ஸ்கிரிப்ட் வித் எமோஷன் அண்ட் வேல்யூ. நீங்கள் உங்கள் வீடியோ ஸ்கிரிப்டை ChatGPTயில் போட்டு ஜென்ரேட் பண்ணாலுமே ஓகே, பட் அதை அப்படியே யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஹியூமன் டச்சுக்கு கொண்டு வாங்க. தட் வில் ஸ்பீக் அ லாட். அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் அப்கிரேட் யுவர் வாய்ஸ். நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை ஷோ பண்ண விரும்பலைனாலும் யுவர் வாய்ஸ் மேட்டர்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் அ ரொபோட்டிக் வாய்ஸ், கிவ் யுவர் ஓன் வாய்ஸ் இன் யுவர் வீடியோஸ். நம்பர் 3, யூஸ் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங். சிம்பிளாக ப்ளெயினாக ஒரே இமேஜ் ஒரே வீடியோ வச்சு ஓட்டாமல் நடுவில் கொஞ்சம் ரெலவெண்ட்டான பீரோல்ஸ் ஆட் பண்ணி அதுக்கான ட்ரான்ஸ்லேஷன்ஸ் ஆட் பண்ணி வீடியோவை கலர்ஃபுல்லாக கொடுங்க. ஸோ நம்ம வீடியோட எண்ணுக்கு வந்தாச்சு. இதில் வீடியோவோட கருத்து என்னென்னா, YouTube isn't trying to stop you from using AI or going faceless. They are just raising the bar. நீங்கள் வந்துட்டு ரியலாக இருக்கீங்க, க்ரியேட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா you have nothing to worry about. உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்னால தான் யூடியூப் இந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணலாமா வேணாமன்றதை டிசைட் பண்ணும். ஸோ உங்கள் சைட்லேருந்து ஒரு குட்டி ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் வீடியோ ரெக்கமெண்ட் ஆனால் தான் எனக்குமே இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Happy learning.